கொங்கு மண்டலத்தினுடைய தொழில் முடங்கி போய் கிடக்கிறது. எந்த தொழில் விரிவாக்கமும் கிடையாது. புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அத்துணை தொழில்களை நடத்துகின்ற அதை சார்ந்த சங்கங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சரை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு கூட வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, எந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வானாலும் அந்த கட்சி தலைமைக்கு அடிமைகளாகி போகிறார்களே. நாம் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பேச்சை கேட்காமல் அந்தந்த கட்சி தலைமைக்கு அடிமைகளாகி போகிறார்களே. அதை மீண்டும் இந்த தேர்தலிலே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? 2 கட்சிகள் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது, அதிகமான கோபம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த கோபத்திற்கு நாமும் ஆளாகிவிடக் கூடாது. எந்த கட்சியோடு கூட்டணிக்கு சென்றிருந்தாலும் அந்த கோபத்திலே நம்மையும் அளித்திருப்பார்கள். இப்போது 2 கட்சிக்கும் மாற்றாக நாங்கள் களத்தில் இருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்திலே கொங்கு சட்டசபைதான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவில்லாமல் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது. அன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனைகளை போட்டு அந்த ஆதரவை கொடுப்போம்.